நண்பர்களே வணக்கம். இன்று நான் உங்களுக்கு அருமையாக பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இதுக்கு முந்தி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட்னாவே உங்களுக்கு என்ன பி வெர்ப் என்ன வரும்? ஹேட் வரும். அங்கே ஹேவ் ஹேஸ் வந்துச்சு, இங்கே ஹேட் வரும். டக்குன்னு ஞாபகம் வரும். ஹேட் வந்தாவே போதும். ஓகே, ஸோ இதுல ஹேடு இதில் எங்கே யூஸ் பண்ணுறது அதை லெட் மீ டெல் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஆல்ரெடி பாஸ்ட்னு சொல்லியிருக்கீங்களா சார், அப்போ பாஸ்ட் எங்கே வரும்? அருமையான கேள்வி. ஓகே, யூ ஷுட் ஆஸ்க் திஸ் டெஸ்ட் கொஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கார்னரில் எழுதுறேன். இது டைம் பீயிங் உங்களுக்கு, இதுதான் நீங்கள் இருக்கிற பொசிஷன். ஓகே, இது ஃபியூச்சர், இது பாஸ்ட் நடந்தது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எவ்வளவு? இது வர இதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் இது பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்னது? when there are two actions, ஒரு ஆக்ஷன் இருக்கு, ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. ஒரு டூ ஆக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எது முடிஞ்சதோ அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ். ஒரு ஆக்ஷன், ரெண்டு ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன்ல எந்த ஆக்ஷன் முதல்ல முடிஞ்சதோ அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகே, இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். இது பிரசன்ட் நவ், இது பிரசன்ட், இது ஃபியூச்சரு, இது பாஸ்ட். இந்த பாஸ்ட்ல when there are two actions, ஒரு ஆக்ஷன் ஏர்லியரா முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி ட்ரெயின் போயிடுச்சு. நான் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. பிஃபோர் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். புரிஞ்சுதா? ஹேட் லெஃப்ட். நான் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடியே, முன்னாடினா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது எது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும். புரிஞ்சுதா? ஸோ நிறைய நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும்போதெல்லாம் யோசிச்சு பாருங்க. when there are two actions இருக்கணும், 100% two actions இருக்கு, அப்பதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும். ஆனால் அதே நேரத்தில் have, had for example, I had னு வரும் வச்சுக்கோங்க. I had a pen வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். had தான், பட் அது என்னது? பிகாஸ் அது பி வெர்பை அது ரூட் வெர்ப் எழுதுறாங்க. have, had, தேர்ட் ஃபார்ம் என்னது? had. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம்னா had மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ had கூட யூஸ் பண்ணலாம். அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆடும். ஓகே, இப்போ இங்க அது அப்புறம் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், அது அப்புறம் பேசுறேன் உங்களுக்கு. ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் when there are two actions, then only we use that past perfect. Which one? The earlier one, the action which is already earlier one. யாரா இதுக்கு முன்னாடி நடந்ததை நம்ம சொல்லி காட்டுவதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? ஸோ நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பிஃபோர் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் த ட்ரெயின் ஹேட் டிபார்ட்டட், ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். ஸோ ஹேட் லெஃப்ட் என்ன வரும்? புரிஞ்சா? ஸோ பாசிட்டிவ்ல வாங்க. ஐ ஹேட் டேக்கன், ஐ ஹேட், we had eaten, they had. ஓகே, பிபினாதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் அதாவது லாஸ்ட் வேர்ப், லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ல வரும் பிபி. அதை நீங்க எழுதணும். எப்பவுமே எனக்கு தெரிஞ்சுங்க, பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஆல் த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கட்டாயம் வரும். ஓகே, இப்போ நெகட்டிவ்ல வாங்க. ஹேட் நாட், ஹேட் நாட் இடத்துல வரும், நாட்டுக்கு நடுவில் இடத்துல வரும். ஹேட் நாட் கான். ஓகே, எல்லாத்துமே ஹேட் தான். ஐ, வி, யூ, ஷி, இந்த ஹேஸ் எல்லாம் இங்க வராது. ஹேஸ் தான் பிரசன்ட் தான் வரும். இங்க ஹேட் எல்லாம் எல்லாத்துமே ஹேட் தான். क्वेश्चन फॉर्मेटல வாங்க. had I taken
had they taken the food, had he spoken to you, பேசினாங்களா பேசினாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னது பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வர வேண்டியது. நீங்க வந்து 100% இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், பழகணும், எழுது பேப்பர்ல படிக்கணும். ஏதாவது பேப்பர்ல படிக்கும்போது how this sentence has been used, why it is not, why not the present tense, why not the future tense, why it is past perfect, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஸோ ரிசர்ச் பண்ணும்போது வாட் ஐ டீச் யூ தட் வில் பி அப்ளைட் தட். நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அது உங்களுக்கு கட்டாயம் அப்ளை ஆகும். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது சும்மா படிக்கிறது மட்டும் இல்லை, லேர்ன் பண்ணுறது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில், டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ், லிசனிங், ஓகே, ரீடிங், ரைட்டிங். ஒரு யாருமே வந்து இங்கிலீஷில் வந்து டக்குன்னு மாஸ்டர் ஆக முடியாது. எல்லாத்துலேயுமே இருக்கணும். ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். நல்லா எழுதுறவனுக்கு பேச தெரியாது, நல்லா பேசுறவனுக்கு எழுத தெரியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நல்ல டிட்டர்மைண்டாக இருக்கணும், ஒரு நல்ல டிசைசிவாக இருக்கணும். தென் தட் ஐ ஹாவ் டு லேர்ன் சம்திங். டெய்லி நீங்கள் வெக்காபுலரி அட்லீஸ்ட் 5 வேர்ட்ஸ் படிங்க, இன்க்ரீஸ் ஒரு வெக்காபுலரி. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். வெக்காபுலரி படிக்க வேர்பா, நவுனா, ப்ரோனவுனா அப்படி வரும் ஆட்டோமேட்டிக். அதுக்கு பின்னாடி வரும். சரியா, ஒன்று சொல்லிக் கொடுப்போம். நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா, வெர்ப்னா என்ன, அவரை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டென்ஸ் மட்டும் நினைக்கிறேன், பேசிக்கில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை நீங்கள் அப்படியே வந்து இதை மனப்பாடம் பண்ணணும். பாஸ்ட் வந்தாவே, பெர்ஃபெக்ட் வந்தாவே had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே, ஸ்டே டியூன்.